Hello students, 10th social science first midterm exams கான ஒரு important question paper பார்த்துட்டு இருக்கோம். 50 marks கான question paper 1.5 hours டைம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 1 mark questions பார்த்தீங்கன்னா 7 1 mark questions கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 7 1 mark questionsமே பார்த்தீங்கன்னா choose the correct answer. இது எல்லாமே உங்க டெக்ஸ்ட் புக்ல புக் பேக்ல இருக்க கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 1 mark கொஷின்ஸை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7 1 mark கொஷின்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அது நம்ம என்ன பண்ணணும், எல்லா லெசன்ஸில் இருக்க புக் பேக்கில் 1 marks ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2 mark கொஷின்ஸில் என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுத சொல்கிறாங்க. 8th கொஷின் எல்லாமே 2 mark கொஷின் 10 marksக்கு. ஸோ 5 கொஷின்ஸ் எழுதணும் இல்லையா? ஸோ டோட்டலாக 10 வரும். 8th one, what do you know the trench warfare? 9th one, name the Bretton Woods twins. 10th one, list the factors affecting climate of India. 11th, define soil. 12th, name the neighboring countries of India. 13th one, what are the fundamental rights guaranteed by Indian Constitution? 14th one, define value added approach with example. இதில் 8th 9th 10th 11th 12th very important question. ஆல்ரெடி நான் வந்து சோஷியலுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா லெசன்ஸ்க்கும். ஸோ பார்க்குறவங்க அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட் 5 mark கொஸ்டின்ஸ் பாருங்க. எனி 5 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. 21 வந்து கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க. ஜெர்மனி, ஜப்பான், துர்க்கி, யூஎஸ்ஏ, இந்தியா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேர்ல்டு மேப்பில் நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது 15th ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 16th ஒன் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஸ்டிங்கிஷ் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். அதுக்கடுத்து மரைன் ஃபிஷிங் அண்ட் ஐலாண்ட் ஃபிஷிங், இன்லேண்ட் ஃபிஷிங், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அது கூட கிவ் ரீசன், நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரனியல். ஓகே, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 18th one, trace the circumstances that led to the rise of Hitler in Germany, very important question. 18th one very important. 19th one very important, salient feature of Constitution of India. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 வந்து படிச்சுக்கோங்க. briefly explain various terms associated with measuring of national income. இது ஒரு சில டைம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 15 16 18 19 இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அழகாக வந்து இதில் வந்து நம்ம 25 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து 8 mark கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, எக்ஸ்பிளைன் த டிவிஷன் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த இந்தியா. இந்த 2 கொஷின்ஸுமே வந்து 8 marksலையும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 5 marksலையும் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே பல முறை கேட்டிருக்காங்க, குவார்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் 8 mark கொஷின். இது 5 marksல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல் 8 marksல உங்களுக்கு வந்து அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. இந்தியா மேப்பு, கல்ஃப் ஆஃப் கட்ச், லக்ஷத்வீப் ஐலாண்ட், பாமிர் நாட், பார்க் ஸ்ட்ரெயிட், சுந்தர்பன், ரிவர் மகாநதி, மவுண்டன் ஃபாரஸ்ட், ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10th நம்ம வந்து மற்ற வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்க்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம வந்து குவார்டர்லிக்கும் வந்து ஆல் சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷினும் மாடல் குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ 10th வீடியோ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களோட மொபைல் நம்பர் சீக்ரெட்டாக தான் இருக்கும், யாருக்கும் வந்து ஷோ ஆக போகிறதில்ல. எனக்குமே தெரியாது என்னோட வாட்ஸ்அப் சேனலில் யார் இருக்காங்க அப்படின்றது, புரியுதுங்களா? ஸோ சேஃப்டி தான். ஸோ இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.